Hi friends, welcome to SK Creations. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆரி ஒர்க் பிகினர்ஸுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆரி ஒர்க் பிகினர்ஸ் த்ரெட் ஒர்க் பண்ணும்போது த்ரெட்டு கட் ஆகாமல் பிசுறு வராமல் ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த்ரெட் ஒர்க் பண்ணும்போது த்ரெட்டு கட் ஆகாமல் பிசுறு வராமல் ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற டிப்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் த்ரெட்டு வாங்கிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க. பாக்ஸ் வச்சு அந்த பாக்ஸில் நீங்கள் 2 த்ரெட்டை போட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த த்ரெட்டு இந்த பாக்ஸ் உள்ளே விட்டு வெளியே போகாது. பாக்ஸ் உள்ளவே இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு த்ரெட்டு எங்கேயும் போய் மாட்டாமல் சிக்காகாமல் வரும். அப்படி வரும்போது உங்களுக்கு த்ரெட்டு பிசுறு வராது, கட் ஆகாது. இப்போ டிப் நம்பர் 2 நீங்கள் த்ரெட் வாங்கிட்டு ஒர்க் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது உங்கள் த்ரெட்டில் இந்த மாதிரி ஒரு டேப் போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க. தெரியுதுங்களா? டேப் போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க. அப்படி ஒட்டி வச்சுக்கும்போது உங்கள் த்ரெட்டு வேறு த்ரெட்டு கூட சிக்காகாமல் கரெக்டாக இருக்கும், பிசுறு வராமல் இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது அந்த டேப் எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டை எண்டில் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிப் நம்பர் 3, இந்த த்ரெட்டு எடுத்து ஒர்க் பண்ணும்போது இந்த 2 த்ரெட்டு இருக்குது பாருங்கள். அந்த 2 த்ரெட்டை நீங்கள் இப்படி லைட்டாக முறுக்கி விட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு பிசுறு வராமல் கட் ஆகாமல் இருக்கும். டிப் நம்பர் 4, இந்த ஃபேப்ரிக் க்ளூ இருக்குது பாருங்கள். ஃபேப்ரிக் க்ளூ கொஞ்சமாக எடுத்து, உங்களுக்கு தெரியுதுங்களா? கொஞ்சமாக எடுத்து இந்த த்ரெட்டில் இப்படி லைட்டாக தடவி விட்டு காய வச்சு அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு பிசுறு வராமல் கட் ஆகாமல் இருக்கும். டிப் நம்பர் 5 நீடியில் 90 டிகிரியில் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகாமல் வரும். 90 டிகிரியில் வச்சு நீங்கள் த்ரெட் ஒர்க் பண்ணும்போது த்ரெட்டை நீடியில் இப்படி எந்த சைட்லேயும் எந்த பொசிஷன்லேயும் நீடியில் திருப்பக்கூடாது. கரெக்டாக 90 டிகிரியில் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணணும். அப்படி ஒர்க் பண்ணிங்கன்னும் போது உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகாமல் பிசுறு வராமல் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.